நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசியிலையும் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறாரு. நவ கிரகங்கள்லேயே சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பகவான் தனக்காரகன், ஞானக்காரகன், கல்விக்காரகன் அப்படின்னு குரு பகவானுக்கு பல்வேறு சுபகிரகமான பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு. குரு அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி. அப்படி குருங்கிறவர் மாதா பிதா குரு, அம்மா அப்பா, அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை குறிக்கிறோம். அப்படி குரு பகவான் தான் எல்லாருக்கும் தலைமை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியில ஒவ்வொருத்தவர்களும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு, இந்த குரு பயிற்சியிலாவது நமக்கு கல்யாணம் நடக்குமா, வரவேண்டிய சொத்துக்கள் சேருமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது நமக்கு கிடைக்காம இருக்குதே, அது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாரு. குரு பகவானுடைய நட்பு கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய ராசியில போய் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. குரு பகவான் இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும், 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியையும் பார்க்கறாங்க. இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே நாம தெரிஞ்சுப்போம். தர்ம சிந்தனை அதிகம் உள்ளவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 7ல் இருந்துட்டு வந்த குரு பகவான் 8ல் வர போறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும், அஷ்டமஸ்தானத்தை குறிக்கும். அஷ்டமத்தில் குரு வரும்பொழுது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதுக்கு கவலைப்படவே வேண்டாம். குரு பகவான் இருக்கிற இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் உண்டு. அப்படிங்கிறதால அவருடைய 5ஆம் இடத்து பார்வை 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும், 7ஆம் இடத்து பார்வை 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறாரு. 9ஆம் இடத்து பார்வையால 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கறாரு. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால விரயங்கள் அப்படிங்கிறது குறைய போகுது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ட செலவு அப்படிங்கிறது குறைஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அதிக முன்னேற்றம் தான் விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10 ரூபா வருது அப்படின்னா 5 ரூபா அதில் தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் நமக்கு. அப்போ அது குறைஞ்சதுனாலே நம்மளுடைய கடனை அடைச்சு முடிக்கலாம், சேமிக்க தொடங்குவீங்க. அந்த செலவை நல்ல செலவாக நம்ம மாற்றிப்போம். அப்போ விரயஸ்தானத்தில் குரு வர்றதால விரயங்கள் அதிகரிக்குமா அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் சுபகிரகம். அவரு பார்க்கக்கூடிய இடத்துல நன்மை தான் செய்வாரோ ஒழிஞ்சு கெட்டது அப்படிங்கிறது குறைச்சித்தான் செய்வார். குரு பகவான் தண்ட செலவை குறைச்சி சுப செலவுகளாக கொடுப்பாரு. நீங்க செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது பிரயோஜனமா இருக்கும். 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தும். இந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதால தனம் அப்படிங்கிறது வலிமையடைய போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கடன்கள் அடைபடும். பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. பொருளாதாரம் எந்த வகையில் செலவானதோ அந்த வகை எல்லாமே செலவு அப்படிங்கிறது குறையும். நோய் நொடியில் இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும். குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதால குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க. கணவன் சொல்றத மனைவியும், மனைவி சொல்வதை கணவனும் கேட்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசிக்கெல்லாம் வாக்குஸ்தானத்துல குரு பகவான் வராரு.
பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. தவறான வார்த்தைகளை யாரிடத்துலையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டுன்னு இருக்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, மற்றவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க. மற்றவர்களுக்காக வாங்கி மற்றவர்கள்ட்ட கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. வாழ்க்கை துணைக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அது நடக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மேல் முன்னேற்றம் இருக்க போகுது. உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ துணையா இருக்க போறீங்க. தொழிலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலையும் சரி துணையா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கெல்லாம் பொது வட்டாரத்திலையும் குடும்பத்திலையும் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது. குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண தடை அப்படிங்கிறது நீங்க போகுது. குடும்பத்துல புது உறவு அப்படிங்கிறது வரும். இல்ல திருமணமாகி ஒரு புது உறவாக இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு புது உறவு அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. 9ஆம் இடத்து பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க. வேலை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணிய ஸ்தானம் இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ தாய் வழி சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்க போகுது. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது மறையும். தாயாரின் மனது சந்தோஷப்படும் வகையில் பல நிகழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள நடக்கும். புதிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. வீடு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசிக்கு. அர்த்தாஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு. அப்ப பலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. பழைய வண்டி வாகனத்தை மாத்துவீங்க. 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாரு. அப்ப பிசினஸ் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். 3ஆம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது குறைய போகுது. அவர்களால உங்களுக்கு இருந்துட்டு வந்த தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 8ல் குரு பகவான் மறையறாரு. அப்ப மாற்று பாலினத்தவருடன் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் ஒரு எல்லை வகுத்து பழகணும். ஆணா இருந்தா பெண்கள் விஷயத்திலையும், பெண்களா இருந்தா ஆண்களிடத்திலையும் கவனத்தோடு இருக்கணும். தேவையற்ற காதல், தேவையற்ற உறவு, தேவையற்ற பிரச்சனை அப்படிங்கிறது வரும். கணவன் மனைவிக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். அதுல மட்டும் கவனத்தோடு இருக்கணும். வேலை, தொழில், வாழ்க்கை, உறவு முறை இந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத செலுத்தணும். விருச்சிக ராசிக்காரர்கள் லாபஸ்தானத்திலிருந்து கேது விலகுறாரு. அப்ப கேது எடுக்கும், ராகு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கடந்த 1.5 வருடமா கேது பகவான் நிறைய பாடத்தை கொடுத்திருப்பாரு. கேது பகவான் நீங்க எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாரு. அப்ப அதுல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு வராரு. வாகன போக்குவரத்துலாம் கவனத்தோடு இருக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. எப்படி வண்டி ஓட்டினாலும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது செல்கின்ற பாதையில் இருக்கணும். இல்லை அப்படின்னா விபத்துகள் ஏற்படும். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திடும். அதே மாதிரி 3ஆம் நபருடன் பேசும்போதும் பழகும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். 8ல் குரு வரும் பொழுது நீங்க யாரை நம்புறீங்களோ அவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்யலாம். அதனால அவர்களிடத்துல எச்சரிக்கையா இருங்க. குரு வக்கரம், சனி வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்குது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு. சில சமயங்கள்ல குரு வக்கர காலகட்டத்தில் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும். சில சமயங்கள்ல மிதமிஞ்சிய பொருளாதாரமும் கிடைக்கும். அப்ப எதை செய்வதா இருந்தாலும் யோசித்து செய்யணும். வியாழக்கிழமையில குரு வழிபாடு மிகுந்த நன்மையை கொடுக்க போகுது. சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் வரவு செலவுகள்ல கவனத்தோடு இருக்கணும். கூடுதல் விரயம் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். இடம் பூமியால பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் அனுசரித்து போறதுதான் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு வக்கரத்திலையும் சனி வக்கர காலகட்டத்திலையும் செவ்வாய்க்கிழமையில இல்லத்து பூஜை அறையில 2 அகல் தீபம் ஏற்றி வெத்தலை, பாக்கு, கல்கண்டு வைத்து முருகனுக்கு நெய்வேத்தியமா படைச்சிட்டு 9 வாரம் இதை செய்துக்கிட்டு வாங்க. பன்னீர், மஞ்சள், வேப்பிலை சேர்த்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இல்லத்துல இருக்கும். முருகன் வழிபாடை செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா
குரு பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும். 4ல வரக்கூடிய ராகுவால தாயாரிடம் விட்டு கொடுத்து போகணும். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே தினமும் உங்களுடைய அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. வேற எதுவுமே உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. இந்த விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியா இருக்கும்.